ஸ்ரீலங்கால இருக்கிற நிறைய ஃபார்மசிஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டு இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து அதுல என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிறவங்க வந்து ஒரு ஜீனியஸ் தான். அது என்ன கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா சொன்னா டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்ல கிளியர் இல்லாது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா வேர்ல்ட் வைடா இந்த இஷ்யூஸ் இது மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் எரரால வந்து இந்தியாவில ஆகிடும், யூஎஸ்ல ஆகிடும், ஈவன் சுவிட்சர்லாந்துல கூட இந்த மாதிரி பெரிய பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் எரர்னால வந்து யூஎஸ்ல நிறைய பேர் இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தொண்டை வலின்னு போன ஒருத்தருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் பதில வந்து ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தனால வந்து கம்ப்ளீட்டா வந்து அவர தொண்டையே ஆளா போகுது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எரரை வந்து கம்ப்ளீட்டா வந்து இல்லாமக்கிறதுக்காக வேண்டி நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. யூகே, யூஎஸ், எஸ்டோனியான்னு சொல்ற இந்த மாதிரி கண்ட்ரி. ஸ்பெஷலி எஸ்டோனியால பாத்தீங்கன்னா சொன்னா 100% மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து டிஜிட்டல்ல தான் கொடுக்குறாங்க. இது வந்து டாக்டர்ஸ் பிள்ளையான்னு கேட்டீங்கன்னு சொன்னா இது இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணது இதே மெத்தட்ல தான். மெடிக்கல் ஸ்கூல்ல கூட இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 12 to 14 ஹவர்ஸ் லாங் ஹவர்ஸ் ஷிஃப்டிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபாஸ்டாவே எழுதி பழகிட்டாங்க. ஸ்பெஷலா வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஸ்ரீலங்கா டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்.